ரஜினிகாந்த் மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு டைரக்டர்களை வந்து செலக்ட் பண்றாரு, அது என்ன மேஜிக் வச்சிருக்காரு அப்படின்ட்டு வந்து பல பேருடைய ஆச்சரியம் வந்து. சில பேர் சீனியர் ஆக ஆக என்ன பண்ணுவாங்க வந்து சீனியரான சில ஆட்களை மட்டும்தான் பக்கத்தில் வச்சுப்பாங்க. ஆனா ரஜினிகாந்த் மட்டும் சீனியர் ஆக 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 எந்தெந்த ஜூனியர்லாம் இருக்காங்க, இந்த 2K கிட்ஸ்க்கு பிடிச்சமானவங்க யார் இருக்காங்க, இவங்களெல்லாம் இவங்களோட சேர்ந்து பணியாற்றுறது ஒரு பெரிய மேஜிக்ங்க. திரும்ப வேட்டையில வந்து தாசே ஞானவேலை எப்படி இவர் செலக்ட் பண்ணாரு அப்படின்ற கேள்விதான் இருக்குது. ஏன்னா அவர் டைரக்டர் கிடையாதா அப்படின்னா, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சி விரும்பாத ஒருத்தர், கான்ட்ரவர்சி விரும்பவே மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனா ஜெய்பீம் எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி உருவாக்குச்சுன்னு தெரியும் நமக்கு. ஒரு நல்ல கதை ரைட்டு, ஒரு சமூக அரசியல் பேசுறது, இருளர்களுடைய வாழ்க்கையை ஒரு வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு விஷயம், அவர்களுக்கு நேர்ந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட கதை. அதில் வந்து ஒரு நிஜ வழக்கறிஞர் உள்ள இறங்கி வாதாடி அவர்களுக்கு ஒரு நீதி பெற்று தந்தார் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த படம் தியேட்டர்ல வந்திருந்தா எப்படி இருந்திருக்கியா, OTTல வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் அதே சமயம் அந்த படத்தில் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மையப்படுத்தி ஒரு கேலண்டர், அவங்களுடைய அந்த ஜாதியுடைய சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு சட்டியை அந்த கேலண்டரை காமிச்சு அது பெரிய சர்ச்சையாகி இதை வேணும்னே வச்சிங்கன்னு சொல்லி அப்புறம் அது மகாலட்சுமி கேலண்டராக மாற்றப்பட்டு, அப்புறம் இந்த கதைக்கு வந்து ஆரம்பத்தில் எலிவேட்டை அப்படின்னு ஒரு எழுத்தாளரிடம் கதை வாங்கப்பட்டு அந்த கதையை வந்து ஜெய்பீமாக மாற்றி அந்த எழுத்தாளர் தன் சமூகத்திற்கு எதிராக அந்த கதை சொல்லப்பட்டதுன்னு அவர் வாங்கின அந்த ரெமுனரேஷன் இருக்குல்ல, எலிவேட்டைக்காக அந்த ரெமுனரேஷன் வந்து திரும்ப வந்து அந்த கம்பெனிக்கு, சினிமா கம்பெனிக்கு திருப்பி அமைச்ச சம்பவங்கள் இவ்வளவு சர்ச்சையை தாண்டி வந்திருக்குது. இப்ப கூட ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் கூட வந்தது. அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஜெய்பீம்ல, அவங்க இன்னும் நிஜமா தான் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரியான நிவாரணம்லாம் போய் சேரலைங்க அப்படின்ற மாதிரியான சர்ச்சையெல்லாம் வந்து வந்துகிட்டு இருந்தது. இது ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ரஜினிகாந்த் விரும்ப மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் வந்தமா ஃப்ரீயா உட்காந்தமா, எந்த பாரத்தையும் தன் மேல ஏற்றக்கூடாது, எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு படத்தை முடிக்கணும். அந்த படம் வெளியே வந்தா அது எந்த சர்ச்சையும் உண்டாக்க கூடாது. நம்ம படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டருக்காருங்க, அதை தாண்டி படம் பார்க்க வந்து அந்த ரசிகர்கள், ஒரு 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ள அந்த டிக்கெட் கொடுத்து வாங்கின அந்த ரசிகர்கள் வெளியே வரும்போது தலைவர் படம் சூப்பர்யா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அந்த கான்ட்ரவர்சி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப சரி தாசே ஞானவேலை வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. அதுதான் அவரும் சொல்றாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், தாசே ஞானவேலுடைய ஒரு இன்டர்வியூல பார்க்கும்போது தெரிஞ்சது என்னன்னா, நம்ம ரஜினிகாந்தை பத்தி அவர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலகம் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் தான், அது சினிமான்னு வந்து ஒரு வட்டம் தான். நீங்க எங்க போனாலும் ஒரு இடத்துல மீட் பண்ணி ஆகணும். எந்த சம்பவம் நடந்தாலும் இன்னொரு சம்பவத்தோட அது ஜாயிண்ட் ஆகும். திரும்பவும் பல இதில் சொல்லியிருக்கிறேன் நான். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, சினிமாவில் இருப்பவர்கள் சண்டை போடக்கூடாது, அடுத்த நாளில் ஒரே காரில் போக வேண்டியதாக இருக்கும். காரணம் என்னன்னா, இது ஒரு சின்ன சர்க்கிள் தான். வந்து நீங்க எங்க போனாலும், எங்க இடத்துல சாலிகிராமத்தில் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா நீங்க வந்து ட்ரஸ்ட்புரத்தில் ஒருத்தர் அவரை மீட் பண்ணி தான் ஆகணும். இதுதான், வேற வழியே கிடையாது. வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜெய்பீம்ல எப்படி ஒரு சர்ச்சை உண்டாக்குச்சு, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியான ஒரு பிரச்சனை உண்டாக்குச்சு, அதற்கு எப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது, அந்த நெருப்புச்சட்டி காலண்டர் எப்படி வந்து மகாலட்சுமி காலண்டராக மாற்றப்பட்டது அப்படின்போது இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு தாசே ஞானவேல். ஏன்னா கேட்டதெல்லாம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனோட சுபாஷ்கரன் சார் வந்து செஞ்சு கொடுத்தாரு, அதெல்லாம் ஓகே பண்ணாரு. அவர் ஓகே பண்ணதை மிக அட்டகாசமா அதை செஞ்சு கொடுத்தவர் வந்து லைக்காவுடைய CEO தமிழ்குமரன் சார் அப்படின்றார். சரி, இவர் தமிழ்குமரன் யார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் GK மணி அவர்களுடைய மகன். இது ஒரு நம்ம இதை சொல்றதுக்காக திரும்ப சொல்றது தான், ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சார்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தர் மீட் பண்ணி தான் ஆகணும்துக்காக. சரி, நம்ம இதுக்குள்ள போக வேணாம், ரொம்ப டீப்பா நம்ம வந்து வேட்டையின் படத்தப்பவே போவோம். தாசே ஞானவேல் என்ன சொல்றாரு, நான் போயிட்டு ரஜினி சாருக்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த கதையை சொன்னேன். கதையை கேட்டுட்டாரு. கேட்டுட்டு நான் வந்துட்டேன். நான் 2 நாள் கழிச்சு அவர்கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. போன உடனே நான் சொன்ன கதையை 1 மணி நேரம் சொன்னார். அதாவது 1.5 மணி நேரம் சொன்ன கதையை 1 மணி நேரம் நான் சொன்னதை விட அவ்வளோ நேர்த்தியா அவ்வளோ அழகா சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிச்சுட்டு, ஞானவேல் கரெக்டா உள் வாங்கியிருக்கேனா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா அந்த 1.5 மணி நேர கதையை 1/2 மணி நேரம் அவர் கதை சொல்றதுல எடிட் பண்ணியிருக்காரு. இதுதாங்க தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கதான் அவருடைய அனுபவம் தெரிஞ்சது, அங்கதான் அவருடைய நேர்த்தி தெரிஞ்சது அப்படின்னு எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சரியம் ஆயிடுச்சு. சார், நீங்க உள் வாங்கினதை தாட்டி
கதை சொல்கிறப்ப இதெல்லாம் எடிட் பண்ணிட்டீங்களேன்னு விட அவருக்கே ஒரு ட்ரேட்மார்க் ஒரு சிரிப்போடு சிரிச்சார். இது எவ்வளோ வருஷ கால அனுபவங்க. இன்னைக்கு 73 வயசு ஆகுது. 170 171வது படம் சாதாரண விஷயமா? ஓகே, இது மட்டும் கிடையாதுங்க. அவர் எப்பவுமே ஒரு புதுமுக ஹீரோ மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவார். செட்டுக்குள்ள வந்தாலும் சரி, ஒரு விஷயம் கேட்கும் போதும் சரி, ஏதோ அந்த படத்துல வேட்டையில் இவர் தான் அறிமுக ஹீரோ மாதிரியே நடந்துப்பார். திடீர்னு அவருக்கு நாளைக்கு எடுக்க போற சீனு, இன்னைக்கு அவருக்கு பேப்பர் கொடுத்துருப்போம், நாளைக்கு எடுக்க போற சீனை பத்தி சொல்லியிருப்போம். காலையில நான் எழுந்து போனை எடுத்து வாட்ஸ்அப்பை பார்த்தா விடியற் காலை 5 மணிக்கு ஒரு வாய்ஸ் நோட் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு எடுக்க போற அந்த சீன்ல டவுட், இந்த மாதிரி டவுட் இருக்குது, என்ன இது கரெக்டா இருக்குமா அப்படின்ற அந்த டவுட் இருக்குங்களா, பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வாய்ஸ் நோட் போடுறதா, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றதா அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். சரி, நானும் பயந்துட்டு தொந்தரவு பண்ண வேணான்னு வாய்ஸ் நோட் போடுவேன். லைன்ல வந்துருவாரு. திரும்ப லைன்ல அதை விஷயத்தை சொன்ன பிறகு ஓகே அப்படின்னு செட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு புதுமுக ஹீரோ மாதிரியே மறுபடியும் இருப்பார். கே பாலச்சந்திர சாருக்கு என்ன ஒரு மரியாதை கொடுத்தாரோ அந்த மரியாதை அவரிடம் பணிபுரிகிற எல்லா இயக்குநர்கிட்டையும் கொடுப்பாரு. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதை நான் பத்திரிகையில் படிச்சிருக்கேன், இதை மற்ற இயக்குநர்கள் இன்டர்வியூல சொல்லி நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு தடவை அதே போலதான் ஒரு தடவை முதல்ல அவரை மீட் பண்ற ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு டயலாக் பேப்பரோட நான் போறேன். அவர் உட்காந்துட்டு இருக்காரு. சக்குன்னு எழுந்து நின்றுக்கிட்டாரு. நின்று கொஞ்ச நேரம் இதுவாகி போச்சு. சொல்லுங்க சார் அப்படின்றாரு. அவருக்கு எழுந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் பிறக்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த பண்பு, அந்த எளிமை, தொழில் பக்தி, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாரும் கத்துக்கணும்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஒரு படம் ஓடிட்டா, 2 படம் ஓடிட்டா காலத்தை தூக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ஸ்டாரு, நான் தான் இது அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லு, அது ஒரு டைரக்டருக்குள்ளேயும் இருக்குது, இயக்குநர்கள்லயும் இருக்குது, ஒரு நடிகருக்குள்ளேயும் இருக்குது, ஒரு 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 துறையில இருக்கிற ஒருத்தர் கூட இருக்குது. ஒரு 2-3 வெற்றி, 2-3 புகழ் பார்த்த உடனே அவங்களுக்கு தலையில ஒரு பெரிய கணம் ஏற்பட்டது. நான் ஒரு டைரக்டர், அவர் நினைச்சா உட்காந்துக்கிட்டு எனக்கான பதில சொல்லலாம். ஆனால் ஒரு இயக்குனர் இடத்துல எப்படி கே பாலச்சந்திர சாருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பா, அந்த மதிப்பை அங்கதான் நான் பார்த்தேன். நான் அதுதான் ரஜினியோடைய சக்சஸ்க்கான காரணம். இந்த படத்துல என்கவுண்டர் ஆபீசரா நடிக்கிறார். நம்ம ஏன் அவங்களை என்கவுண்டர் ஆபீசர்னு சொல்றோம்? வெறும் என்கவுண்டர் ஆபீசர் மட்டும் அவங்களை கடந்து போக முடியாது. அவங்களுக்கு அந்த 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 பொறுப்பை கொடுத்த பிறகு அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்கள் அந்த உயிரை பறிப்பதற்கு முன் அவர்கள் எப்படி மாறுவாங்க, அந்த என்கவுண்டர் பண்ண பிறகு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி யோசிப்பாங்க, அந்த அசைன்மெண்ட்டை எப்படி அவங்க பண்ண போறாங்க, அதுக்கு ஒரு மன உறுதி வேணும். இவங்களை மட்டும் ஏன் குறிப்பிட்டு என்கவுண்டர் ஆபீசர்னு சொல்றாங்க? குறி வச்சா ஏற விழணும் அப்படின்ட்டு வெறும் டயலாக் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி அவ்வளவு வலி இருக்குது, அவ்வளவு சோகம் இருக்குது, அதற்கான அவ்வளவு காரணம் இருக்குது. அந்த என்கவுண்டர் பண்ணக்கூடிய நபர், அவர் மீது உள்ள அந்த குற்றம், இதெல்லாம் நாம கடந்து போயிடவே முடியாது. இந்த விஷயங்களை எல்லாம் இதுல அவ்வளவு டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றாரு. ஓகே, இந்த கேரக்டர் ரஜினி சாரோட கேரக்டர் என்கவுண்டர் ஆபீசரா வேட்டையன். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இதுல சத்யதேவன் ஒரு கேரக்டர் நான் எழுதும் பொழுதே, அந்த கேரக்டர் எழுதும் பொழுதே என் மனசுல திரும்ப திரும்ப ஒரே நபர் அமிதாப் பச்சன் தான். அவர் தான் வந்துகிட்டே இருந்தாரு. அவரை தவிர வேற யாரையும் அங்க என்னால பிக்ஸ் பண்ணவே முடியல. நான் போய் ரஜினி சார் கிட்ட கேட்டோன்னே ஒரு மாதிரி பயங்கர சிரிப்பு சிரிச்சாரு. சிரிச்சுட்டு என்ன சார் அப்படின்னு, இல்ல 40 வருஷமா ஒரு சில படம் பண்ணியிருப்போம், அதன் பிறகு நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணல. பாலிவுட்லயே ஆகட்டும் கோலிவுட்லயே ஆகட்டும் எங்க 2 பேரையும் சேர்ந்து படம் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. உங்களால் அது முடியுமா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. சார், நீங்க மட்டும் ஓகேன்னு சொல்லுங்க, நீங்க நடிக்கிறேன்னு ஓகே சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. ஓகே அப்படின்ட்டாரு. ஓகேன்ட்டாரு. அப்புறம் ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீங்க அமிதாப் வேணும் அப்படின்னா, அமிதாப் சார் வேணும்னா சுபாஷ்கரங்கிட்ட போய் சொல்லுங்க, லைக்கா. அது காரணம், அவருக்கு ஒரு பெரிய ரெமுனரேஷன் இருக்கும். ரெமுனரேஷன் தாண்டி சொல்லணும் இல்லைங்களா, அவர்கிட்ட அமிதாப் பச்சன் இல்லாத காசா. நான் போய் ஒரு தைரியமா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது லைக்கா தான். நான் போனேன், பாம்பே போனேன், உட்காந்தேன், ரொம்ப துணிச்சலா அவருக்கான அந்த சத்யதேவ் கேரக்டரை சொன்னேன், முழு கதையும் சொல்லி முடிச்சேன். என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு பார்த்தேன். ரஜினி சார் ஓகே சொல்லிட்டாரான்னாரு. ஓகே சொல்லிட்டாரு சார், உங்ககிட்ட கேட்க சொன்னார்.
டபுள் ஓகே கிளம்புங்கன்ட்டாரு. இந்த படம் முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு, முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த 2 ஜாம்பவான்கள் கொண்டு வந்து சேர்க்கறது தான் பெரிய விஷயமா இருந்தது. இதை தவிர பகத் பாசில் அவர் குறைஞ்ச நேரம் தான் வருவார். அந்த குறைஞ்ச நேரம் வந்தாலும் பகத் பாசில் நம்ம மனசுல அப்படி ஒட்டிக்கிட்டு இருப்பாரு. அவரும் எனக்கு தேவைன்னு முடிவாச்சு. சரி, நான் ராணா கிட்ட போனப்போ அவர் அப்படியே உட்காந்தாரு. ரஜினி சார் இருக்காரு, அமிதாப் சார் இருக்காரு, பகத் இருக்காரு. இதை தாண்டி எனக்கு என்னங்க அதுல வேலை அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டார். அவர் இன்ட்ரெஸ்ட் தான், எனக்கு என்ன எவ்வளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எனக்கு இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பக்கம் பிசினஸ், இன்னொரு பக்கம் வெப் சீரிஸ் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் கேரக்டரை சொல்லி முடிச்சோடனே எப்போ ஷூட்டிங் அப்படின்னாரு. நான் ரொம்ப நாள் என்னுடைய கனவு என்னன்னா ரஜினி சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு. எங்க தாத்தா அவரை வச்சு பல படங்கள் எடுத்திருக்காரு. எங்க தாத்தா நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. எங்க சித்தப்பா அப்பா அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க தாத்தா வேற யாரில், ராமாநாயுடு. ரஜினியை வைத்து 80களில் படம் எடுத்தவங்க. இன்னைக்கும் அவங்களுடைய கம்பெனி, சினிமா கம்பெனி டி நகர்ல இருக்குது, ராமாநாயுடு. அந்த ராமாநாயுட சுருக்கி தான் ராணா, பேரனுக்கு வச்சிருக்க பேர் அப்படின்னு முடிவாயிடுச்சு. இதெல்லாம் மீறி இன்னைக்கு இளைஞர்கள், குறிப்பா என்னுடைய ஏடிஸ், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த செட்ல இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் நான் ஒரு நாள் பார்க்க வச்சேன். என்னன்னா ரஜினி சாருக்கு 73 வயசு, அமிதாப் சாருக்கு 83 வயசு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்கும். இவர் அமிதாப் ரஜினிக்கு முன்னாடி நாம வந்துடணும்னு முடிவு பண்ணுவாரு. ஆனா ரஜினி சார் அவருக்கு முன்னாடி நம்ம வந்துடணும்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த போட்டி 2 பேருக்குள்ள இருந்தது. இந்த வயசுல இப்படியாப்பட்ட ஒரு எனர்ஜியான்னு தோணும். 2 பேருக்கும் ஷார்ட் முடிஞ்சா கேரவனுக்குள்ள போக மாட்டாங்க. அந்த செட்டுக்குள்ள சேர் போட்டுன்னு ஓரமா உட்காந்துவாங்க. மற்றவங்க நடிக்கிறத பார்ப்பாங்க. எந்தவித இன்டர்ஃபியரும் ஆக மாட்டாங்க. ஒரு சீன் நாளைக்கு எடுக்க போறத அந்த பேப்பர்ஸை அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும், அமிதாப் கிட்ட. அங்கேயே உட்காந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த 83 வயசுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சினிமா மேல ஒரு தொய்வு ஏற்பட்டுடும். அட போயானே. ஆனா அங்க உட்காந்து அந்த மனுஷன் மனப்பாடம் பண்றாரு. மறுநாள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்றாரு. அதை தன் நண்பரான ரஜினிகாந்த் கிட்ட வந்து இம்ப்ரூவைஸ் பண்றாரு. திரும்ப அதை பத்தி பேசுறாரு. ஷார்ட்ல வராரு, ஒரே டேக்ல ஓகே பண்றாரு, கிளம்புறாரு. இதே தான் ரஜினி வந்து. இது என்னன்னா இங்க இப்ப இருக்கிற செட்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்துங்க, குறிப்பாக என்னுடைய ஏடிஸ் பார்த்துங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு அடிப்படையில் நான் பத்திரிகையாளன், அதனால எனக்கு பெரிய தலைக்கணந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஆனா இவங்க 2 பேரையும் பார்த்த பிறகு இதெல்லாம் நாமெல்லாம் சும்மா இந்த புகழ் இந்த இதெல்லாம் வந்து சும்மா, இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது. அந்த சாதிக்க வேண்டியதற்கு இவர்கள் மாதிரியான ஒரு பக்குவ நிலை வரணும். எதையும் வந்து தலையில ஏற்றிக்க கூடாதுன்னு ஒரு குணம் வரணும்ட்டு அங்கதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் மீறி என்னுடைய சினிமா வாழ்வில் ஒரு 3வது படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படமாக அமையும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அதுக்குள்ள இந்தியாவினுடைய மெகா ஸ்டார் அமிதாப் வந்து நடிப்பார்னு நான் நிச்சயமாக நினைக்கவே இல்லை. இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த படத்தை ஒரு நேர்த்தியான உண்மையான படமாக, ஒரு ஹிட் படமாக நான் எடுத்து முடிச்சிருக்கின்ற நம்பிக்கை இருக்குது. ரஜினி சார் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் தான் நீதிபதி. 10ஆம் தேதி, அக்டோபர் 10ஆம் தேதி அவர்களுடைய முடிவுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நாமளும் காத்திருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.